நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா Remini photo enhance அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை நம்மளுடைய பிசில எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஒரு லேப்டாப்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். மொபைல்ல நீங்க பயன்படுத்தலாம். மொபைல்ல பயன்படுத்திங்கன்னா ஒவ்வொரு போட்டோவையும் நீங்க மொபைல்ல போட்டு அவுட்புட் எடுத்து கேபிள் சொருவி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உள்ள ஏத்துற மாதிரி இருக்கும். நம்ம சிஸ்டத்திலே வச்சிட்டோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்திலே நம்ம பாத்தீங்கன்னா அந்த Remini photo enhance ஆப்ல பாத்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை ஹை குவாலிட்டியாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது கொஞ்சம் பெட்டராகவே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. ஒரு 1 GB நெட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? நான் இப்போ என்னுடைய க்ரோம் பேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த க்ரோம் பேஜில் நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். சரிங்களா? ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் ப்ளூ ஸ்டாக் 5 அப்படின்றது பார்த்தீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி என்ன பண்ணோம்னா இந்த ப்ளூ ஸ்டாக்கோட வெப்சைட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பச்சை கலரில் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் ப்ளூ ஸ்டாக் அப்ளிகேஷன். இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இன்ஸ்டால் ஆகும். ஆனால் இதுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 minutes கொடுத்துருக்கு. இதில் ஒரு 157 MB அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு 97% தாண்டி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபினிஷ் ஆகுது. டவுன்லோட் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 431 MB டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா 399 MB 400 MB டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 31 MB டவுன்லோட் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 MB தான் டவுன்லோட் ஆகணும். சரிங்களா? டவுன்லோடு ஃபினிஷிங் ஆக போகுது 100%. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2வது டவுன்லோட் முடிஞ்சு 3வது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று டவுன்லோட் ஆகுது பாருங்கள். ஒரு 112 MB இருக்குது. சரிங்களா? ஸோ 3 பார்த்தீங்கன்னா 3 டவுன்லோட் ஆகுது. இந்த 3 டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ 3 டவுன்லோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ ஸ்டாக் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? செக்கிங் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்டாக் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு நெட்டு பார்த்தீங்கன்னா 1 GB நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லோடாக தான் செய்யும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப லோ குவாலிட்டி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆக தான் செய்யும். சரிங்களா? ரேம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 GB ரேம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகாமல் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து உங்களோட பிக்சர்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து Remini ஆப்பில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்களுடைய இமெயில் ஐடியை பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சைன்இன் கேட்கு. சைன்இனில் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வேலை செய்யும். சரிங்களா? இப்போ நான் ஆப்ஸ் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாரில் என்ன பண்ணுறேன், Remini அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் அடிச்சுக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ப்ளூ ஸ்டாக் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாத்தையும் உங்களுடைய சிஸ்டத்துலையும் பயன்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த Remini AI ஃபோட்டோ என்ஹான்சர் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம மொபைலில் எப்படி இன்ஸ்டால் ஆகுமோ அதே போல் தான் இங்கேயும் இன்ஸ்டால் ஆகும். அது மட்டும் இல்லை மேலே பட்டன் பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கும் பார்த்தீங்களா அதே போல் 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நாம் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோ குவாலிட்டி பிக்சர்ஸை ஹை குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறது சிஸ்டத்திலே வச்சு நம்ம பண்ணுறதுக்காக இந்த ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணி இந்த Remini ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் பட்டன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்மளோட பிக்சரை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் Remini ஆப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பிக்சரை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். சிஸ்டம் ஆப்னு இருக்கா, இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மீடியா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த பக்கம் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது இதில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிக்சரை நீங்கள் உள்ளே கொண்டு வரது இதே ஆப்ஷன் தான், வெளியில் கொண்டு போகிறதுக்கும் இதே ஆப்ஷன் தான். சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், இம்போர்ட் ஃப்ரம் விண்டோ அப்படின்னு இருக்கிறது என்னென்னா உங்கள் லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பிக்சரை வந்து உள்ளே கொண்டு வரது. சரிங்களா? இந்த மீடியா மேனேஜர் உள்ளே கொண்டு வரது. அதே Reminiயில் போட்டு நீங்கள் அவுட்புட் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல கீழே இருக்குது பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இம்போர்ட் ஃப்ரம் விண்டோஸ் இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணால் நம்ம பிக்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டும்.
நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 பிக்சர் வேணும்னா 2ஐயும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த 2 வேணும்னா 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 6 பிக்சர் இருக்குன்னா 6ஐயும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2 பிக்சரையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2 பிக்சரும் உள்ளே வந்துடும் சரிங்களா. இந்த இம்போர்ட்டட் ஃபைல் அப்படிங்கிறது உள்ளே வந்துடுச்சா. இப்போ இந்த சென்டரை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரெமினி ஆப்பை ஒரு டச் பண்ணால் ரெமினி ஆப் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல்ஸை உள்ளே கொண்டு வர ஆப்ஷன் அதுதான். இப்போ அதை உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரெமினி ஆப்பில் காட்டும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்படி ஒரு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் இங்கே ஆரோ மார்க் வந்துடும். இப்போ நான் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். திரும்பவும் கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வரும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெமினி ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டியும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த இண்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நான் வந்து ஃப்ரீ ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிவ் ஆக்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அது ஓப்பன் ஆகும் சரிங்களா. இப்போ அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாம் 2 பிக்சர் உள்ள இன்புட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பிக்சர் இங்கே காட்டும். ஆனால் இதில் ஒரு பிக்சராக தான் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை ஒரு டச் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் பிக்சரை டபுள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும் சரிங்களா. பிக்சர் ஓப்பன் பண்ணே உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். ரெண்டாவது இருக்க பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டணும். அதில் எந்த ஒரு ஆடுமே வராது, நோ லிமிட் சரிங்களா. என்ஹான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடியது இது. ஆனால் 30 செகண்டில் ஆட் வரும். நீங்கள் அந்த ஆடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் உங்கள் பிக்சரை நம்மளுக்கு குவாலிட்டியாக மாற்றி கொடுக்கும். இப்போ என்ஹான்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறது நம்மளுக்கு என்ன ஆகும்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு சரிங்களா. இதில் ஆட்டோ கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்கு இருக்குது. டிக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு பழைய பிக்சர் எப்படி இருந்தது அப்படி தான் இருக்கும். கண்ட்ரோலையும் இந்த ஸ்கோர் வீலையும் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். இந்த அப்ளிகேஷனில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த கண்களை ரொம்பவே அழகாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் சரிங்களா. கண்கள் மட்டும் இல்லை, பிக்சரே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துரும் சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிக்சர் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. இந்த நாய்ஸ் இருக்கிறதே என்ன பண்ணுது, அழகாக நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, சேவ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனுக்கு இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதில் சேவ்னு கேட்கும். சேவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 30 செகண்டில் ஆட் ஓடும் சரிங்களா. இந்த மாதிரி ஆட் ஓடும். ஆட் செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இண்டை கிளிக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் சரிங்களா. ஆடு ஓடிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்காது. இப்போ எனக்கு ஆட் முடிஞ்சிச்சு. இப்போ நான் இந்த இண்டை கிளிக் பண்ணேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன லோடிங் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது டன்னை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதை நீங்கள் எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்பவும் இந்த ஹோம் பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மேனேஜரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. இதில் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அவுட்புட் எடுத்தது இந்த இடத்துல இருக்குது. அப்படி இல்லைனா கேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பிக்சரை கிளிக் பண்ணால் அவுட்புட் எடுத்த இமேஜ் மட்டும்தான் இதில் இருக்கும். இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். சென்ட் டு விண்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் டெஸ்க்டாப்பில் எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டர் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் பண்ண ஃபைல் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் டெலீட் பண்ண என்ன பண்ணலாம்னா மவுஸோட லெஃப்ட் கிளிக்கு அழுத்தி பிடிங்க, இந்த மாதிரி டிக் ஆகும். இப்படி டிக் பண்ணிவிட்டு மேலே டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக டெலீட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட பிக்சரை நிறைய பிக்சர் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கூட இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் டு விண்டோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எடுத்துரும் சரிங்களா. நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் அடிக்கடி நிறைய ரீகாப்பி ஒர்க்ஸு, நிறைய பழைய படங்கள் வருது, வாட்ஸ்அப்பில் உள்ள படங்கள் வருது அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு சிஸ்டத்தில் ஹேங் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மொபைல்லே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.